அமாலுக்கும் உம்மாலுக்கும், நல்ல அமல்கள் செய்தால் நல்லவர்கள் வருவார்கள், தீய அமல் செய்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரித்திரத்தில் ஏராளமான உதாரணங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கெட்டவர்களை சாட்டி விடுவான் என்பது ஹதீஸ். எந்த சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்குமோ அல்லாஹ் அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசியை உயர்த்தி விடுவான். விலைவாசி கூடி. இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இன்று வாழ்க்கை செலவு எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நான் நாட்டில் வீட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாக சொல்வதாக இருந்தால் ஒரு தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் சில விடயங்களை நாம் புத்திமதியாக எடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. மனிதர்களுடைய, மக்களுடைய, சமூகத்துடைய பேச்சுவார்த்தைகளை எடுத்து சீர்தூக்கி பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை விற்கக்கூடிய சில வார்த்தைகள், அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடிய ஒரு கட்டம், ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய முதலாவது பாடம் ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ். அவனுடைய கரத்தில் தான் அல்லாஹ் ஆட்சியை வைத்திருக்கிறான். வேறு யாருடைய கரத்திலையும் ரப்பு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய எந்த பவரையும் யாரிடத்திலும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. யாராக இருக்கட்டும், ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. சுப்ஹானல்லாஹ். நபியே நாயகமே, இப்படி சொல்லுங்க, உங்க உம்மத்துக்கு இப்படி துஆ கேட்க சொல்லுங்கள். மாலிகல் முல்க், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியே, மன்னர்களுக்கெல்லாம் மன்னனே, மன்னாதி மன்னா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவருடைய கரத்தில் ஆட்சியை ஒப்படைக்கிறாய். நீ யாரை நாடுகிறாயோ ஆட்சியிலிருந்து கலட்ட நினைத்தால் நீதான் அந்த ஆட்சியிலிருந்து ஆட்சியாளர்களை பிடுங்கி எடுக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ். அது மாத்திரமல்ல, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் எங்கள் அனைவர்களுக்கும் ஈமானுடைய பாடத்தை கற்பித்தார்கள். ஈமானுடைய பாடம். அது என்ன பாடம்? சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஒரு திக்ரை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஃதைத வலா முக்திய லிமா மனஅத். ஆச்சரியமான துஆ. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஈமானுடைய பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்ற ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களுக்கும் ஓதச் சொன்னார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஃதைத். யா அல்லாஹ், யாருக்காவது எதையாவது நீ கொடுக்க நாடினால் தடுப்பதற்கு இந்த உலகமுமே சேர்ந்தாலும் முடியாது. நீ கொடுக்க நாடிய ஒன்றை முழு உலகமுமே சேர்ந்து கொடுக்க விடாமல் தடுத்தாலும் அது முடியாத காரியம். நீ யாருக்காவது எதையாவது தடுத்து விட்டால் முழு உலகமுமே சேர்ந்தாலும் அதை கொடுக்க முடியாது என்பதுதான் அந்த வாசகத்துடைய அர்த்தம். அது எதுவாக இருக்கட்டும், சொத்து செல்வங்களாக இருக்கட்டும், தொழில் துறவுகளாக இருக்கட்டும், பட்டம் பதவிகளாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும், அல்லாஹ் நாடியதுதான் இந்த பூமிக்கு மேலாம் நடக்கும். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. படைச்ச ரப்பு குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் நாடியதை தவிர இந்த பூமிக்கு மேலால் எதுவும் அசையாது. லா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. படைச்ச ரப்பு ஈமானுடைய பாடத்தை எப்படி சொல்லி தருகிறார் தெரியுமா? என்னுடைய அடியார்களே, ஆட்சி அதிகாரம் அல்ல, பட்டம் பதவிகள் அல்ல, சொத்து செல்வம் அல்ல, ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் என்னுடைய நாட்டம் இல்லாமல் இந்த பூமிக்கு மேலால் அந்த இலை விழ முடியாது. அதுவும் என்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது. கண்ணியமானவர்களே,
ஒரு சாதாரணமான இலை விழுவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் படைத்தவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த பூமிக்கு மேலால் எதுவும் நடக்காது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் உதிக்கச் செய்த சங்கையான முபாரக்கான மகத்துவமான மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ரசூலுல்லாஹுடைய எந்த துறையை எடுத்தாலும் இந்த உலகத்தில் கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் அதுல முன்மாதிரியை வைத்திருக்கிறான். எதுவாக இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், தனி வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தோடு சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், அது நிர்வாகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. இன்று நீங்கள் மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, குறுகிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பற்றி எப்படி வழிகாட்டினார்கள்? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியமான சில விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து தந்திருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அஹ்மதுடைய ரிவாயத், தபரானியுடைய ரிவாயத், பைஹக்கியுடைய ரிவாயத், முஸ்னத் பஸார் வரக்கூடிய ரிவாயத், கிட்டத்தட்ட முஹத்திஸீன்கள் 15 தரீக்குகளிலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சுருக்கமாக விளங்க வேண்டிய பாடம், ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டதிலிருந்து, மதீனா ஹிஜ்ரத் சென்று மதீனாவுக்கு போனதிலிருந்து கியாமத்து வரைக்கும் நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கட்டங்களாக பிரித்தார்கள். இந்த பூமிக்கு மேலால் 5 விதமான ஆட்சி தான் நடக்கும், வேறு எந்த ஆட்சியும் இந்த பூமிக்கு மேலால் நடக்காது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுபுவத்துடைய ஆட்சி. நுபுவத்துடைய ஆட்சி இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். கண்ணியமானவர்களே, செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய ஆட்சி இந்த பூமிக்கு மேலால். இதற்கு முன்னால் யாரும் செய்ததும் கிடையாது, செய்ய போவதும் கிடையாது. கியாமத்து வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆட்சியை போன்று இந்த பூமிக்கு மேலால் யாராலும் செய்ய முடியாது. நுபுவத்துடைய ஆட்சி. இன்ன அவ்வல தீனிக்கும் நுபுவத்து வ ரஹ்மா, அது ரஹ்மத்தான ஆட்சி, அது நுபுவத்துடைய ஆட்சி. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும். அல் ஹிலாஃபத்து பஅதி 30 ஆமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பூமிக்கு மேலால் 30 வருடங்களுக்கு ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும். 30 வருடங்கள். ஃபதகூனு மாஷா அல்லாஹு அன் தகூன் ثم يرفعها الله. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிலாஃபத்துடைய ஆட்சியையும் அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான். அவன் நாடும் வரைக்கும் இந்த உலகத்தில் கிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும் என்று கிலாஃபத்தை பார்ப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள். இந்த பூமிக்கு மேலால் கிலாஃபத்துடைய ஆட்சி நடைபெற்றது. மூன்றாவது சொன்னார்கள், முல்கே ஆப், மன்னராட்சி நடக்கும். மன்னராட்சி நடக்கும். இந்த ஆட்சிக்குள்ளே அநியாயமும் நலவும் மாறி மாறி நடக்கும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுகின்ற முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், மன்னராட்சி நடக்கும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் 4 பரம்பரை, கிட்டத்தட்ட 13.5 நூற்றாண்டுகள் இந்த மண்ணை ஆண்டு இருக்கிறார்கள். முல்கே ஆப். 4வது ஆட்சி முல்கே ஜபரூத்தி. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடுங்கோல் ஆட்சி நடக்கும். யுஸ்தஹல்லு ஃபீஹா தம். அந்த ஆட்சியுடைய காலத்திலே அதிகமான கொலைகள் நடக்கும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலஸ்தீனை பார்த்தால் உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது நான் பேசுவது நாட்டை அல்ல, உலகளாவிய ரீதியில். உலகளாவிய ரீதியில் 4வது ஆட்சி இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். ஜபரூத்தி, கொடுங்கோல் ஆட்சி நடக்கும். 5வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலா மின்ஹாஜில் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய சாயலில் திரும்ப இமாம் மஹ்தியில் இருந்து இந்த உலகத்தை ஒரு நல்ல ஆட்சி உருவாகும். இந்த 5 ஆட்சியும் தான் இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நுபுவத்துடைய ஆட்சி ஹிஜ்ரி 1 to 11 வரைக்கும் 10 வருடங்கள் நுபுவத்துடைய ஆட்சி. அது போன்ற ஆட்சியை இந்த பூமிக்கு மேலால் யாராலும் செய்ய முடியாது.
செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆட்சியுடைய பவர் வர்ணித்து முடிக்க நினைத்தாலும் வர்ணித்து முடிக்க முடியாது. அவ்வளவு அழகான ஆட்சி செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அந்நியர்கள் கூட தலைவர்களில் முதல் பட்டியலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுரிமை என்று வழங்குவதற்கு கூட தயங்காமல் ஆட்சி செய்த ஒரே உத்தமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்லோடு பேசி இருக்கிறார்கள், கல்லோடு மிருகத்தோட பேசி இருக்கிறார்கள், ஓநாயோட பேசி இருக்கிறார்கள், மரக்குற்றியோட பேசி இருக்கிறார்கள். மக்கத்துல் முக்கர்ரமா ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாவுக்கு நடை போடுகிறார்கள். அபூ ஜஹலும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து பேசிக் கொள்கிறார்கள். உடனடியாக குனிந்து அபூ ஜஹல் ஒரு கல்லை எடுத்து கையில் பொத்திக் கொண்டு அடுத்த நண்பர்களிடத்தில் சொன்னார், முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேவலப்படுத்துகிறேன் என்று பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கேவலப்படுத்துகிறேன் என்று பாருங்கள். நபி நடைபோடுகின்ற நேரத்தில் யா முஹம்மத் அழைத்தான் அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் முன்னோக்கினார்கள். என்ன அபூ ஜஹல், நீங்கள் உண்மையான நபியா? அதிலே சந்தேகம்? உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கப்படுகிறதா? ரூஹுல் அமீன் உங்களிடத்தில் வருகிறார்களா? நிரூபிக்க முடியுமா உங்களால்? என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய தேவல முஹம்மத், என்னுடைய கைக்குள்ளே இருக்கிறது என்னவென்று சொல்லும், நான் உண்மை நபியாக ஏற்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு ஒரு வரட்டு சிரிப்பு, ஏளன சிரிப்பு, கேவலமாக சிரித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு அபூ ஜஹலை பார்த்து சொன்னார்கள், அபூ ஜஹலே, உன்னுடைய கைக்குள்ளே இருக்கிறது என்னான்னு நான் சொல்வதை விட நீ கைக்குள்ளே பொத்தி வைக்கின்ற அந்த கல்லிடத்தில் சொல்லவா நான் யார் என்று சொல்வதற்கு? சுப்ஹானல்லாஹ். இருந்தவர்கள் திகைத்து போனார்கள், முடித்து போனார்கள். கையை திறந்தான் ஒற்றோமாக அபூ ஜஹல். அந்த கல்லு அபூ ஜஹலுடைய கையில இருந்து துள்ளி துள்ளி பேசியது, இன்னஹு ரசூலுல்லாஹ். அபூ ஜஹல் இது வேறு யாரும் அல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள், வெற்றி கொள்வாய். இந்த ஆட்சி இந்த பூமிக்கு மேலால் இதற்கு முன்னால் யாரும் செய்யவும் இல்லை, கியாமத்து வரைக்கும் யாரும் செய்ய போவதும் இல்லை. நுபுவத்துடைய ஆட்சி, 2வது ஆட்சி ஹிலாஃபத்துடைய ஆட்சி. 30 வருடங்கள் நடக்கும் என்றார்கள். 4 ஹலீஃபாக்கள் அல்லது 5 ஹலீஃபாக்கள் இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சியை செய்தார்கள். முதலாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருடங்கள் செய்தார்கள். 2வது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருடங்கள் செய்தார்கள். 3வது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடங்கள் ஹிலாஃபத்துடைய ஆட்சியை செய்தார்கள். 4வது ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 4.5 வருடங்கள். மொத்தம் 29 அரை வருடங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஹிலாஃபத் 30 வருடங்கள் நடக்கும். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், அந்த 6 மாத மீதிய காலத்தை ரசூலுல்லாஹுடைய பேரக்குழந்தை ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தி முடித்துவிட்டு தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்திலே ஆட்சியை ஒப்படைத்தார்கள். ஹிலாஃபத். 3வது கண்ணியமானவர்களே, முல்கே ஆல், மன்னராட்சி நடக்கும் என்றார்கள். நடந்தது. 4 பரம்பரை, உமவியாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானிகள், துருக்கிகள். இந்த 4 பரம்பரையும் கிட்டத்தட்ட 13.5 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுல 41 இருந்து 132 ஹிஜ்ரி வரைக்கும் உமையாக்கள் ஆண்டார்கள். 132 இருந்து 923 வரைக்கும் அப்பாசியங்கள் ஆண்டார்கள். துருக்கிகளும் உஸ்மானிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 923 இருந்து ஹிஜ்ரி 1336 வரைக்கும் உஸ்மானியர்களும் துருக்கிகளும் இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். 3வது கட்டம். 4வது கொடுங்கோல் ஆட்சி ஆரம்பிக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அது ஆரம்பித்தது 1923 மார்ச் மாதம் 24ஆம் தேதி துருக்கியில் இருந்த முஸ்தபா கமால் பாதுஷா என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளரிடத்தில் இருந்து ஆட்சி பறிக்கப்பட்டது முதல் 4வது கட்ட ஆட்சி ஆரம்பமாகியது. அதுலதான் 2வது உலக மகா யுத்தம் நடந்தது 1939.
1939 செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி நடந்த ஆரம்பித்த யுத்தம் 1945 செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருட காலங்கள் இந்த பூமிக்கு மேலால் 2வது உலக மகா யுத்தம் நடைபெற்றது. சரித்திரத்தை புரட்டி வாசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 85 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் வர்ணித்ததை கண்கூடாக கண்டோம், பார்த்திருக்கிறார்கள். 5வது இன்ஷா அல்லாஹ் திரும்ப ஒரு ஆட்சி ஆரம்பிக்கும் கடைசி காலம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களை, சொல்ல வருகின்ற விடயம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் பேசினார்கள், வர்ணித்தார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு பைஹக்கியுடைய ரிவாயத், தபரானியுடைய ரிவாயத், அஹ்மதுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதுல 2வது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த ஆட்சியை அமைப்பதற்கு அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் ஒரு வஸ்துவுக்கு சக்தியை வைத்திருக்கிறான் என்றால் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும் தானாம் ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் சொல்ல வருகின்ற விடயம் புரிந்திருக்கும் என்று சொல்கிறேன். தேர்தலுடைய காலத்தில் தேர்தலை பற்றி பேசுவதல்ல, தேர்தலுடைய காலத்தில் அமல்களை பற்றி பேச வேண்டும். சொன்னார்கள், அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். நாம் செய்கின்ற அமல் தான் எங்களுடைய ஆட்சியாளர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த உடனே அல்லது நபிப்பட்டம் கிடைத்த உடனே அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கவில்லை. 13 வருடங்களுக்கு அப்பால் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனத்துல் முனவ்வராவுக்கு போனதற்கு பின்னால்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுத்தான். 13 வருஷமா நல்ல மக்களை உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் நல்ல மக்களை உருவாக்கினார்கள், சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை தலைவராக கொடுத்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் முழு உலகத்தினுடைய ஈமானை ஒரு தட்டிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஈமானுடைய தட்டு கனத்தால் தாழும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உத்தமர்களை உருவாக்கியதற்கு பின்னால்தான் அல்லாஹ் அந்த உத்தமர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தலைவராக கொடுத்தான். அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவராக இருந்தார், சஹாபாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவராக இருந்தார், அந்த சஹாபாக்கள் நல்லவராக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அமாலுக்கும் உம்மாலுக்கும், நல்ல அமல்கள் செய்தால் நல்லவர்கள் வருவார்கள், தீய அமல் செய்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரித்திரத்தில் ஏராளமான உதாரணங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கெட்டவர்களை சாட்டி விடுவான் என்பது ஹதீஸ். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடம் খিলাফத்துடைய ஆட்சி, நீண்ட காலம் খিলাফத்துடைய ஆட்சியை செய்த ஒரே மனிதர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 6 வருட காலம் அவர்களுடைய ஆட்சி நீதமாக நடந்தது. 6 வருடங்கள் பூர்த்தியாகியதற்கு பின்னால் மஸ்ஜிதே குபா இருக்கிறது. மஸ்ஜிதே குபா, அதுக்கு பக்கத்துல சரியாக 38 மீட்டர் தொலைவில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்துடைய பெயர் பிக்ரே அரீஸ். அந்த கிணற்று கட்டில் அமர்ந்து கொண்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த மோதிரம் அவர்களுடைய சிறிய விரலில் இருந்தது. ரசூலுல்லாஹ் பாவித்தது அல்லாஹ் முஹம்மத் ரசூல் என்று அந்த மோதிரத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது அந்த மோதிரம் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்தது. அதற்கு பின்னால் 2.5 வருடம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கரத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர், அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்துக்கு அந்த மோதிரம் வந்தது. அந்த மோதிரம் ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சியில் 6 வருடம் பூர்த்தியானதற்கு பின்னால் அந்த கிணற்று கட்டிலே இருந்து கலட்டி மாட்டிக்கொண்டிருந்தார். தொப்பென்று கிணற்றுக்குள்ளே மோதிரம் விழுந்து விட்டது. துடித்து போனார்கள் ஹஜ்ரத் உஸ்மான்.
துடித்து போனார்கள். அடே ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த மோதிரம் தொலைத்து விட்டேனே, பதறி அடித்தார்கள். சஹாபாக்கள் வரவழைக்கப்பட்டார்கள். கிணறு இறைக்கப்பட்டது. 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக 3 விடுத்தங்கள் கிணறு சம்பூர்ணமாக இறைக்கப்பட்டது. மோதிரத்தை காணவில்லை. மோதிரத்தை காணவில்லை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த மோதிரத்தை தொலைத்தார்களோ அன்றுதான் அவர்களுடைய ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. சுப்ஹானல்லாஹ், குழப்பம் ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, முஅர்ரிகீன்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை அல்ல, முழு சுன்னத்தும் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உடம்பு பகுதியில ஒரு கை பகுதி 5 விரல்ல ஒரு விரலுக்கு மாட்டக்கூடிய மோதிரத்தை தொலைத்த காரணத்தினால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இன்னுயிரை பறிகொடுக்க வேண்டிய கெதிக்கு தள்ளப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஒன்று அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் இருக்கும் போது ஹஜ்ரத் உஸ்மான் கொலை செய்யப்படக்கூடாது என்று தொலைய வைத்தானா, அல்லது அவர்கள் தொலைத்த காரணத்தினால்தான் அல்லாஹ் அவருடைய ரூஹுக்கு காரணமாக, உயிருக்கு காரணமாக ஆக்கினானா என்று தெரியாது என்ற அளவுக்கு உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். உலமாக்கள் இந்த ஹதீஸை எழுதிவிட்டு பாயிண்ட் எழுதுகிறார்கள், அடே ஆட்சியில் இருந்த ஒருத்தருக்கே வெறுமனே தற்செயலாக வேண்டும் என்று அல்ல, தவறுதலாக தொலைந்தது என்ற ஒரு காரணத்தினால் ஆட்சி பீடத்திலே இருந்த ஹஜ்ரத் உஸ்மானுக்கே அது பிரச்சனையாக மாறியதென்றால், இன்னொரு ஆட்சிக்கு கீழால் இருந்து கொண்டு, அந்நிய ஆட்சிக்கு கீழால் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களிலே விளையாட்டு போட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை குழி தோண்டி புதைத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கேவலமாக நினைத்தால் இந்த பூமிக்கு மேலால் எப்படி கண்ணியமானவர்களை தலை நிமிர்ந்து வாழ்வது? அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்யற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவனை போன்ற கொடுங்கோலன், சுப்ஹானல்லாஹ், உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு ஃபாசிக், 100கணக்கான சஹாபாக்களை கொண்டு குவித்தவன், முஸ்லிம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு கஅபத்துல்லாவுக்கு தாக்குதல் நடத்தின ஒருத்தன் என்றால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான உலமாக்களை கொண்டு குவித்தான். இவனுடைய வரலாற்று குறிப்பிலே ஒரு சரித்திர குறிப்பு எழுதுகிறார்கள். இவனிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, காட்டை நோக்கி வேட்டைக்கு போவான். ஒரு நாள் தினம் தனியாக காட்டை நோக்கி வேட்டைக்கு செல்கிறான். வழி தவறி நெடுந்தூரம் வனாந்தரத்துக்குள்ளே தவறி சென்று விட்டான். இவனுக்கு தண்ணீர் தாகம் நிறைக்கிறது, நாக்கு கொலை தொங்க ஆரம்பிக்கிறது. தேடுகிறான், தண்ணீர் கிடைக்கவில்லை. அந்த பக்கத்தால் நடைபோடுகின்ற நேரத்தில் அவனுடைய கண்ணுக்கு ஒரு ஏழை குடிசை வீடு தென்படுகிறது. சந்தோஷம் வருகிறது. ஓடுகிறான் அந்த வீட்டின் பக்கம். அம்மா என்று அழைக்கிறான். அந்த வீட்டில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருந்தது. ஒரு தாயும் ஒரு குழந்தையும், ஓலை குடிசை. அம்மா தண்ணீர் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் எனக்கு தாருங்களே என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கின்ற நேரத்தில் அந்த தாய், ஏழை கோட்ல வளர்கின்ற தாய், அவளுடைய வீட்டில் இருந்தது சிரட்டை. அந்த சிரட்டையிலே அந்த தாய் இருந்த அந்த குழந்தையிடத்தில் தண்ணீர் கொடுத்து அனுப்புகிறார். அந்த குழந்தையோ மூக்கை வடித்தவனாக அழுக்கு படிந்த ஆடையுடன் வந்திருப்பது அவர்களுக்கு தெரியாது, நாட்டுடைய ஜனாதிபதி என்று வந்திருப்பது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று தெரியாது. யாரோ தண்ணீர் கேட்கிறார்கள், தண்ணீர் கொடுப்போமே என்று அந்த குழந்தை அந்த சிரட்டையில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்துல நீட்டுகின்ற நேரத்தில் அவன் பார்க்கிறான், அழுக்கு படிந்த தோற்றத்துடன் மூக்கை வடித்தவனாக சிரட்டையில நாட்டை ஆளுகின்ற மன்னருக்கு தண்ணீரா? கோபம் வந்தது, பெருமை வந்தது, அகங்காரம் வந்தது. சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், உரையிலே இருந்த வாளை உருவினான், ஓங்கி ஒரு வீசினான், அந்த குழந்தையுடைய கழுத்து 2ஆக போனது. இவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். கண்ணியமானவர்களே, சத்தம் கேட்டது. தாய் தலையை நீட்டி பார்க்கிறாள், குழந்தை முண்டமாக கிடக்குது. எப்படி இருக்கும்? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த தாய் மார்க்கப்பட்டுள்ள குர்ஆனை தேர்ச்சி பெற்ற ஒரு உத்தமியாக இருந்தார். அவள் ஒரு பதுவா செஞ்சாள். சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பதுவா அது. மஹா கல்லா கமா மஹா
கல்லா ஃபீ நுஸ்ஃபில் குர்ஆன், ஃபீ நுஸ்ஃபில் குர்ஆன். ஆச்சரியமான பதுவா. உலமாக்கள் ஹாஃபிஸ்களுக்கு தெரியும், 30 ஜுஸு கொண்ட ஜுஸுவில் முதல் 15 ஜுஸுவில் கல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கல்ல. கல்லா என்ற வார்த்தை முதல் 15 ஜுஸுவில் இல்ல. அந்த தாயுடைய அறிவுடைய கூர்மையை பாருங்கள். எப்படி பதுவா செய்தால் தெரியுமா? யா அல்லாஹ், முதல் 15 ஜுஸுவில் எப்படி கல்லா என்ற வார்த்தையை நீ இல்லாமலாக்கினாயோ அது போல என்னுடைய குழந்தையுடைய உயிரை வாங்கிய இவனை நீ அழித்து நாசமாக்குவாயாக. பதுவா செஞ்சார்கள். இவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல் உங்களுடைய ஆட்சியாளர்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவர் ஹஜ்ஜாஜுடைய காலத்தில் வருகிறார்கள். வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். இவன் அநியாயக்காரன், இவன் கொலை செய்கிறான், இவன் கொள்ளை அடிக்கிறான், இவன் கர்வம் கொள்கிறான், என்ன செய்வது? இமாமிடத்தில் வந்து சொன்ன நேரத்தில் கோபப்பட்டார்கள். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், ஏ மக்களே, யாரை பற்றி முறையிட வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்ல, அவன் மாண்டு காட்டிலே இருக்கின்ற குரங்கு பன்றிகள் வந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்றார்கள். ஆச்சரியம். என்ன இமாம் அவர்களை பேசுகிறீர்கள்? என்ன பேசுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அமளி மாதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள், தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள், ஹலாலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள். எல்லா அநியாயத்தையும் செய்கிறீர்கள். நேரத்துக்கு தொழுவது கிடையாது, நல்ல அஹ்லாக் கிடையாது, அடுத்தவனுக்கு அநியாயம், வட்டியோட தொடர்பாக இருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், இத்துணை அநியாயங்களையும் செய்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஆட்சி கேட்குதா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதைத்தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். கடைசியாக கண்ணியமானவர்களே, தாத்தாரிகளுடைய யுத்தம் எங்களுக்கு தெரியும். தாத்தாரிகள் அதுபோன்ற ஒரு பயங்கரம் இந்த பூமிக்கு மேலால் இதற்கு பின்னால் நடக்க கூடாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு புரட்சி தாத்தாரிகளுடைய புரட்சி. ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். 15 லட்சம். ரஷ்யால புகாரா என்ற குர்ஆனுடைய அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப் எங்களுக்கு தெரியும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊர் ரஷ்யாவுல புகாரா. அந்த புகாராவுல மட்டும் அந்த தாத்தாரிகள் கிட்டத்தட்ட 7 லட்சம் முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள். காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, இந்த தாத்தாரிகள் சஹாபாக்களுடைய வியாபாரத்தை புத்தகத்தில் படித்திருந்தார்கள். புத்தகத்தில் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், ஏமாத்தாதவர்கள், கபடம் கஞ்சம் இல்லாதவர்கள், நல்ல தன்மையுடையவர்கள். இவர்களின் மூலமாகத்தான் சைனாவிலே முழு உலகத்திலேயும் வியாபாரிகளின் மூலமாகத்தான் இஸ்லாமே வேகமாக பரவியது. அந்த அளவுக்கு நல்லவர்கள் என்று அந்த புத்தகத்தில் படித்துவிட்டு கிட்டத்தட்ட 450 மாணிக்க கல் வியாபாரிகளை முஸ்லிம்களுடைய பகுதிக்கு அனுப்பினார்கள் வியாபாரம் செய்வதற்கு. தாத்தாரிகளுடைய மக்கள். அந்த தாத்தாரிகளுடைய தலைவராக இருந்தவர் ஜெங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன். இந்த 450 பேரும் சந்தோஷமாக நன்றாக வியாபாரம் செய்யலாம் என்று லாபம் ஈட்டலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு முஸ்லிம்களுடைய எல்லைக்குள்ளே காலடி வைக்கிறார்கள். காட்டுத்தீ போன்று அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசருக்கு செய்தி போகிறது. முதலாவது அவன் செய்த வேலை 450 பேரையும் கைது செய்தான். 450 பேரும் கைது செய்து மாத்திரமல்ல, அந்த 450 பேரையும் படுகொலை செய்தான். இந்த செய்தி ஜெங்கிஸ் கான் அவனுக்கு காட்டுத்தீ போன்று பரவுகிறது. அவன் தன்னுடைய பட்டாளத்தை ஒன்று சேர்த்தான் ஒரு மைதானத்தில். சரித்திரத்தை புரட்டி வாசித்து பாருங்கள். முதலாவது அவன் கை தூக்கியது யாரிடத்திலும் அல்ல, எங்களை படைச்ச எங்கட அல்லாஹ்விடத்துல கை தூக்கினான். யா அல்லாஹ், முஸ்லிம்கள் ஏற்றிருக்கக்கூடிய ரப்பே, உன்னுடைய முஸ்லிம்களை நம்பி எங்களுடைய தலை சிறந்த வீரர் வியாபாரிகளை உன்னுடைய பகுதிக்கு அனுப்பினோம். அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். அவர்களுக்கு நாம் பழிக்கு பழி வாங்க போகிறோம். நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பதுவாவோடு தான் காலடி எடுத்து வைத்தார்கள். கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்களை படுகொலை செய்தார்கள். அமாலுக்கும்
உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை, எங்களுடைய அமல்கள் சீராக வேண்டும். எங்களுடைய அமல்கள் சீராகினால் ஒட்டோவாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை உருவாக்குவான். இதா கலிபல்லாஹு அலா உம்மத்தின், சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒரு சமூகத்தோட கோபமாக இருக்கிறான் என்றால் லம் யுன்சில் பிஹா அஸாப ஹஸ்ஃபின் வலா மஸ். சொன்னாங்க, அல்லாஹ் சுழி வாங்கி மண் சரிவை ஏற்படுத்தி அல்லது அவர்களுடைய தோற்றத்தை குரங்கு பன்றிகளாக மாற்றி அல்லாஹ் தண்டனையை இறக்க மாட்டான். ஒரு பயங்கரமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டினார்கள். 3 விஷயங்களை கொண்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டிப்பான் என்றார்கள். எப்ப இந்த சமூகம் ரப்புக்கு துரோகம் செய்வார்களோ, இஸ்லாத்துக்கு துரோகம் செய்வார்களோ, அமளிபாதத்தில் பொடுபோக்கு செய்வார்களோ, பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ, 3 விதமான தண்டனைகளை கொண்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டிப்பான். வலாக்கின் கலத் அஸ்ஆருஹா, முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்குமோ அல்லாஹ் அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசியை உயர்த்தி விடுவான். விலைவாசி கூடி. இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இன்று வாழ்க்கை செலவு எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். இது ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். பாவம் நடந்தால் இந்த தண்டனை உலகத்தில் இறங்கும். 2வது வயுஹ்பசு அன்ஹா அம்தாருஹா, தேவையான நேரத்துக்கு அல்லாஹ் மலையை நிறுத்தி விடுவான். வெள்ளாமை விதைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் மலையை நிப்பாட்டி அறுவடை செய்ய இருக்கின்ற இன்ன என்ற சில நாட்களுக்கு முன்னால் வெள்ளத்தை அனுப்பி, இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டிருக்கிறோமே, வெள்ளாமைகள் அது அப்படியே சின்ன பின்னமாகி அரிசி வகைகளுடைய விலைகள் கூடுவதை பார்க்கின்றோமே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாவம் நடந்தான் இது இந்த பூமிக்கு மேலால் நடக்கும், இது அல்லாஹ்வுடைய தண்டனை என்றார்கள். 3வது சொன்னார்கள், இதுதான் ஆக இன்றைக்கு தேவையானது, வயலி அலைஹா அஷ்ராருஹா, யார் இந்த முஸ்லிம் சமூகம் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ, இஸ்லாத்துக்கு துரோகம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கெட்டவர்களுடைய கரத்தில் அல்லாஹ் ஆட்சியை ஒப்படைத்து விடுவார். நான் கேட்கிறேன், யாருக்காக? எங்கட பொறுப்பென்ன கண்ணியமானவர்களே? எங்கட பொறுப்பென்னா? நான் இது நாடளவில் பேசவில்லை, உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். உலகளாவிய ரீதியில். எனவே கண்ணியமானவர்களே, அம்மாலுக்கும் உம்மாலுக்கும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் ஜும்மாவை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹதீஸே குதுசி, அஹ்மதுல தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அனல்லாஹ், நான் தான் ரப்பு அல்லாஹ், அன மாலிகுல் முலூக், அல்லாஹ் சொல்றான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான். குலூபுல் முலூகி ஃபீ யதி, அல்லாஹ் சொல்றான், ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களும் என்னுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். ஒரு கைப்பிடியில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்களுடைய உள்ளமும் என்னுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கிறது. இதா அதாஊனி வ இன்னல் இபாத இதா அதாஊனி, என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டார்கள் என்றால் ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மத்தி வர்ரஃபா. இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வேறொரு ஆட்சியை உருவாக்க மாட்டேன், இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் ரஃபா, பரிதாபத்தன்மை, ரஹ்மா, இரக்கத்தன்மையை நான் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆட்சி மாறுதல்ல, கட்சி மாறுதல்ல, நிறம் மாறுதல்ல, அது ஒரு பக்கம். கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு வழிபட்டால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் இரக்கத்தை நான் போடுவேன். வஇதா அஸௌனி, என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்தால், பாவம் செய்தால், ஹவ்வல்து குலூபஹும் பிஸ்ஸக்ததி வன்னிக்மா. 2 வார்த்தையை அல்லாஹ் ஹதீஸே குதுஸிலே பார்க்கிறான். ஒன்று, அல்லாஹ் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில கோபத்தையும், நிக்மா என்றால் உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், பழிக்கு பழி வாங்குகின்ற தன்மையை நான் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலே போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான கடமை இருக்கிறது.
ஆட்சியை ஒரு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டு போகிறோம். யாருக்கு வாக்களிங்கள் என்று பேசுவதற்கு இந்த மேடைக்கு வரல்ல. அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய உரிமை. நாளை தேர்தல் நடக்க இருக்கிறது. கண்ணியமானவர்களே, தேர்தலை வாக்களிப்பை உலமாக்கள் 3 கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். முஃப்தி ஷஃபி மாரிஃபுல் குர்ஆன்ல எழுதுகிறார்கள். ஒன்று ஷஹாதத், சாட்சி சொல்றது. 2வது ஷஃபாஅத், பரிந்துரை இருக்கிறது. 3வது வக்காலத், ஏஜென்ட்டாக நாங்கள் அவர்களை முற்படுத்துறது. 3ம் பாரதூரமான விடயம். 3லையும் யாராவது பொடுபோக்கு செய்தால், செய்ததற்கு பின்னால் அந்த ஆட்சியாளர்களில் ஏதாவது கெடுபிடி நடந்தால் அத்துணை பிரச்சனைகளுக்கும் இவரும் கியாமத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, வாக்குரிமை என்கிறது எங்களுடைய உரிமை. அதை கட்டாயம் செய்ய வேண்டியதை செய்வோம். யாருக்கு போடுங்க, அது உங்களுடைய உரிமை, யாராக இருக்கட்டும். அதற்கு முன்னால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை, எங்கட பாவத்துக்கு தௌபா செஞ்சு மனித புனிதர்களாக மாறணும். நல்லவர்களாக மாறினால் நிச்சயமாக சத்தியமாக கண்ணியமானவர்களே சிந்திக்கவே தேவையில்லை, பிரச்சனைப்படவே தேவையில்லை, கஷ்டப்படவே தேவையில்லை. வருகின்ற ஆட்சியாளர்கள் யாராக இருக்கட்டும், எந்த நிறமாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நல்லவர்களாக எங்களுக்கு ஒப்படைப்பான், நல்லவர்களாக தருவான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, அமல்களின் பக்கம் விரைவோம். நாளை குறைந்தபட்சம் செல்கின்ற நேரே 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு ரப்பிடத்தில் கையேந்துவோம். யா அல்லாஹ், நல்லொரு ஆட்சியாளரை தான், அது யாராக இருக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாட்டுக்கு நலவு செய்யக்கூடிய, நாட்டு மக்களை வரவேற்கக்கூடிய, இரக்கமாக நடத்தக்கூடிய, நாட்டை முன்னேற்ற பாதையிலே இட்டு செல்லக்கூடிய, அனைத்து நாட்டு மக்களுக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்திடு ரப்பே என்று தொழுதுவிட்டு துவா கேட்டுவிட்டு முடியுமானவர்கள் நோன்பு பிடிச்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்டுவிட்டு நாம் எங்களை மாற்றி இந்த தேர்தலுக்கு முகம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக கண்ணியமானவர்களே, நாம் எதிர்பார்க்குகின்ற தலைவர்களை ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவான், எங்களுக்கு சாதகமான தலைவர்களை உருவாக்குவான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே ஆட்சியாளர்களை நல்லவர்களாக மாற்றுவதை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறானோ அந்த அமல்களின் பக்கம் நாம் திரும்பி அந்த அமல்களின் மூலமாக அந்த ரப்பை நெருங்கி வரக்கூடிய ஆட்சியாளர்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கஷ்டப்பட்டு வியர்வை சிந்து இரத்தம் சிந்தி இரத்தத்தை பாலாக தந்து கடல் கடந்து நாடு கடந்து எங்களை கட்டி காத்து உருவாக்கிய எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொய்யா அல்லாஹ், அவர்களை பொருந்திக்கொய்யா அல்லாஹ், அவர்களை ஏற்றுக்கொய்யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நாயனே சரீர சுகத்தை கொடுத்துறியா அல்லாஹ், துவாவுக்கு பாத்திரமானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யார் எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் கபுராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாயனே அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி ஒளிமயமாக்கி சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு வாஜிபாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யார் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி யா அல்லாஹ், நோய்களை குணமாக்கி யா அல்லாஹ். பயங்கரமான ஒரு யுகத்தில் வாழ்றோம் யா அல்லாஹ். திடீர் என்று நோய்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ். நோயே பேரே தெரியாத நோய்கள் சமூகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது நாயனே, கண்கூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நோய்களை நீ யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாய் அந்த நோயை லேசாக்கி யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நோய்களை எங்கட பரம்பரைக்கே தந்துடாதே யா அல்லாஹ். கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியத்தோடு அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி உன்னை திருப்திப்படுத்தி இந்த பூமிக்கு மேலால் வாழ கிருபை செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ். நாட்டு மக்கள் நாங்கள் அனைவரும் ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர உதவி செய்யக்கூடிய ரப்பு எங்களுக்கு யாரும் இல்லை யா அல்லாஹ். ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளர் நீதான் யா அல்லாஹ். ஆட்சி ஓண்ட கையில தான் இருக்கிறது யா அல்லாஹ். ஆனா பாவத்தை செய்துவிட்டு என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஈமானை விற்கக்கூடிய வார்த்தைகளை பாவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாம் எது செஞ்சும் எதுவும் நடக்க போவதில்லை யா அல்லாஹ். நீ நாடியதை தவிர இந்த பூமிக்கு மேலால் எதுவும் நடக்க போவது கிடையாது யா அல்லாஹ். ஆட்சியுடைய மாற்றத்தை எங்களுடைய அமல்களை வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த இதை விளங்கி உன்னை திருப்திப்படுத்தி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை மாற்றி
யா அல்லாஹ். அதன் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு இதுக்கு பின்னால் வரக்கூடிய தலைவர்களை நல்லவர்களாக உருவாக்கி தாயா அல்லாஹ். நல்லுள்ளம் கொண்டவர்களை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். கெட்ட உள்ளங்கள் கொண்டவர்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்து விடாதையா அல்லாஹ். முழு நாட்டு மக்களுக்கும் நல்ல காரியம் புரியக்கூடிய நல்ல திட்டங்களோடு இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய கரத்தில் ஆட்சியை ஒப்படைச்சி நாயனே தலை நிமிர்ந்து இந்த நாட்டிலே சர்வ மதத்தினரும் ஐக்கியத்தோட ஒற்றுமையோட வாழக்கூடிய தௌஃபீகை நசீபாக்கி தந்திரியா அல்லாஹ். யா ரப்பி எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய் யா அல்லாஹ். உன்னுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி வாரி வணங்குகிறார்கள் யா அல்லாஹ். இவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுத்துறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வாழ்க்கையில பரக்கத் செய் யா அல்லாஹ். அவர்களுடைய தொழில் தொடர்புகளில் பரக்கத் செய் யா அல்லாஹ். முழு சோழிகளை விட்டு பள்ளிக்காக வேண்டி யா அல்லாஹ் அயராது உழைக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய உழைப்பை நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அவருடைய தியாகத்தை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அதனுடைய பரக்கத்தால் அவர்களுடைய குடும்பங்களை தீனுக்காக வேண்டி கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். பரம்பரையாக 4 பேருக்கு செலவழிக்கக்கூடிய நல்ல செல்வ செல்வி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய் யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ சேவை செய்தார்களோ அத்துணை பேருடைய பரம்பரையையும் சொர்க்கத்து பரம்பரையாக கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். கடைசியாக ஒன்றை மட்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற தருணத்தில் நாயனே எங்கட நாக்கிலிருந்து வெளியாகுகின்ற கடைசி வார்த்தையை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வெளியாக்கிறியா அல்லாஹ். இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சி அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்தே அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்கி தந்திடு நாயனே. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.